Exercise 9.3 question number 2 evaluate the following integrals using properties of integration. Subdivision 5 integral 0 to 2 pi sin power 4x cos cube x into dx. இங்க வந்து ஒரு x கொடுக்காம இருக்கு சரியா இது क्वेश्चनல உள்ள மிஸ்டேக். ஓகே x வரும் cos cube x dx. Solution இங்க வந்து பாத்தீங்கன்னா let I equal to integral 0 to 2 pi sin power 4x into cos cube x dx. ஸோ இப்போ இதில் வந்து மெத்தட் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐடியா சொல்லித்தரேன். அதாவது லிமிட்டு நம்மளுக்கு 0 to 2 pi இருக்கு ஓகேவா. sin power mx cos power nx அந்த ஃபார்மேட்டில் இருக்கு. m என்று ரெண்டுமே நேச்சுரல் நம்பர். ஆனால் லிமிட் வந்து 0 to 2 pi இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து நம்ம இந்த இதுக்கு மாற்றமாக இருக்கு. நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்து அதாவது எனி லிமிட் இருக்கலாம். ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்கு மாற்றமாக இருக்கு. என்னடா லிமிட் இங்கே 0 to by/2 இருக்கணும். இருந்து sin power mx cos power nx mn வந்து நேச்சுரல் நம்பராக இருந்துச்சுன்னா m and n வந்து நேச்சுரல் நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலா மெத்தடில் செய்யலாம். ஆனால் இது வந்து நாட் இன் இந்த ஃபார்ம் ஓகேவா. இந்த ஃபார்ம்லாம் வரல. லிமிட் மட்டும் பிரச்சனையாக இருக்குங்க. 0 to by/2 லிமிட் இல்லாமல் 0 to 2 piன்னு லிமிட் இருக்குது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும், வேரியபிள் சேஞ்ச் மெத்தடில் செய்யணும். நாட் இன்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கிடுங்க. வேரியபிள் சேஞ்ச் மெத்தடில் செய்யணும் இந்த இதை ஓகேவா. மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்குது அந்த ஃபார்முலா மெத்தடுக்கு. பட்டு இந்த லிமிட் மட்டும் தப்பாக இருக்கிறதுனால மாற்றி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், வேரியபிள் சேஞ்ச் மெத்தடில் செய்யணும். இப்போ வேரியபிள் சேஞ்சுக்கு நம்ம வேரியபிள் எப்படி எடுத்துக்கலாம், இல்லாட்டி u ஈக்குவல் டு சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். du ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ லிமிட்டு பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸோட லிமிட் வந்து கொஸ்டினில் 0 to 2 pi இருக்கு. யூவோட லிமிட் எப்படி வரும்னா சைன் 0 போட்டிங்கனாலும் உங்களுக்கு 0 தான், 2 pi போட்டிங்கனாலும் 0 தான். சைன் 2 pi n பையோட வேல்யூவே 0 தான். அதனால சைன் 2 பையும் 0 தான். ஸோ ரெண்டு லிமிட்டுமே 0 to 0ன்னு வந்துடுது ஓகேவா. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு என்ன வந்துன்னா i இஸ் ஈக்குவல் டு இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லிமிட்டை வேரியபிளை சேஞ்ச் பண்ணுவேன். அதாவது சைன் பவர் 4x இதை வந்து cos ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு காஸ் கியூப் எக்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிடுது. அடுத்தது இன்டெக்ரல் 0 to 2 pi இது சைன் பவர் 4x இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு இங்கே காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ நம்ம வேரியபிளை சேஞ்ச் பண்ணுவோம். u வர்ற இடத்துல அதாவது சைன் எக்ஸ் வர்ற இடத்துல u, cos x dx வர்ற இடத்துல du சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு லிமிட் முதல்ல எப்படி சப்ஸ்டிட் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 0 to 2 pi வந்து 0 to 0ன்னு சேஞ்ச் ஆகுது ஓகேவா. ஸோ லிமிட் வந்து இன்டெக்ரல் 0 to 0 அப்படின்னு வருது. sin x வர்ற இடத்துல நம்ம என்ன போட்டுடலாம், u போட்டுடலாம். அப்புறம் cos x dx வர்ற இடத்துல du போட்டுடலாம் இந்த இடத்துல ஓகேவா. sin x வர்ற இடத்துலலாம் u. இப்போ u பவர் 4 1 மைனஸ் u ஸ்கொயர் இந்த இடத்துல ஒரு du ஓகேவா. ஸோ இப்போ வந்து எப்படி எழுதலாம், 0 to 0 லிமிட்டு u பவர் 4 மைனஸ் u பவர் 6 du அப்படின்னு வந்துடும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா u பவர் 5/5 மைனஸ் u பவர் 7/7 லிமிட்டு 0 to 0. ஸோ லிமிட்டு ரெண்டுமே 0 to 0ன்றதுனால ஆன்சர் 0 தான் ஓகேவா. இந்த இன்டெகிரலோட ஆன்சர் 0.